வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை பற்றின சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. இதில் முக்கியமாக 60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய சேனல் பார்த்துருக்கலாம், ஆனால் எதுலேயுமே தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மகளிர் உரிமை தொகையிலே இந்த 2500 வருமா, இல்லை புதுசாக விண்ணப்பம் செய்யணுமா, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் விடுபட போகிறாங்க, புதிதாக விண்ணப்பம் செய்கிறவங்க எப்போ இருந்து விண்ணப்பம் செய்யலாம், தகுதிகள் என்ன, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட ஓடிட்டு இருக்கும். இதற்கும் 1500 ரூபாய் இப்போ கொடுக்க போகிறாங்க. அது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல் அறிவிப்பாக முதற்கட்ட நடவடிக்கையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை பெயரை மாற்றி இப்போ மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றம் செய்ய இருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே அனைத்து மகளிருக்குமே மாதம் 1000 ரூபாய் இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்திருக்க புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய பெண்மணிகளை அடையாளம் காணப்பட்டு அவர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின், அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமில் கொண்டு வர உள்ளனர். இப்படி மாற்றப்படும் போது அவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையாக 1200 ரூபா பெற்றுட்டு இருப்பாங்க. இப்போ 1500 ரூபாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய மக்களுக்கு டவுட் வரலாம், அதாவது இதுக்கு நாங்கள் தனியாக போய் மீண்டும் விண்ணப்பம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. தேவையே கிடையாது. இதற்காக பொதுமக்கள் எங்கேயும் அலையணும், புதிய படிவங்களை நிரப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தற்போது மகளிர் உரிமை தொகை தரவுத்தளத்தில் உள்ள உங்களோட வயது விவரங்களை வைத்து அரசு இதற்கான கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த தானாகவே மாற்றும் புதிய நடைமுறையான ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் மூலமாக மாற்றப்பட்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த அமௌண்ட்டானது உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போது ஓய்வூதியம் பெற்றுட்ருக்கிறவங்களுக்கும் 1200 ரூபா தான் கொடுப்பாங்க, 1500 கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குமே பணத்தை உயர்த்தி 1500 ரூபாவாக கொடுக்க போகிறாங்க. இப்போது 2500 ரூபா கொடுப்பாங்க, மூத்த குடிமக்களுக்கு 3000 ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் கடைசியாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ வரைக்கும் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவங்க 2 விஷயங்களை கம்பல்சரி செய்யணும், இல்லைனா நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப அட்டையில் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் தங்களின் ஆதார் சரிபார்ப்பின் நியாய விலை கடைகளில் முடித்திருக்க வேண்டும். இதில் கைரேகை விழலை அப்படின்னாலுமே கண் விழித்திரை மூலமாக நீங்கள் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. நிறைய மக்களோட வங்கி கணக்குகளில் இப்போ பணம் வரல அப்படின்ற மாதிரியான புகார்கள் எழுந்திருக்கு. இதுக்கு நீங்கள் ஆதார் அட்டையை வங்கி கணக்கோட இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. இணைக்காத பட்சத்தில் உங்களுக்கும் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களும் மறுபடியும் நாங்கள் விண்ணப்பிக்கணுமா 2500 ரூபா வாங்குறதுக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் விண்ணப்பிக்கணும் புதிதாக அப்படின்ற அவசியம் கிடையாது. தற்போது வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய மாற்றங்களுடன் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. ஸோ இதனால் வர்றவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். விடுபட்டவர்கள் மற்றும் புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறவங்க தான் இதற்கு விண்ணப்பிக்கிற மாதிரி வரும். ரிமைனிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இணைஞ்சிருவீங்க. இப்போ நீங்கள் புதுசாக விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2500 ரூபா மற்றும் 3000 ரூபா மூத்த குடிமக்களுக்கு தரோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில். இது இப்போ வரக்கூடிய அடுத்த மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கு. பட்ஜெட் தாக்கல் செஞ்சு பிறகுதான் இதை பற்றின அப்டேட் கம்பல்சரி வெளியிடுவோம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. இப்போ தேவையான ஆவணங்கள் புதுசாக விண்ணப்பம் செய்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னும் போது நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இப்போது தேவையான ஆவணங்கள்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மிக முக்கியமானது. குடும்ப அட்டையை புதுப்பிக்கப்பட்டு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்கிறது, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எல்லாமே முடிச்சு வச்சிருக்கணும் யாராக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, குடும்ப தலைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் கேட்கப்படும்.
வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம். இது வந்து யார் விண்ணப்பம் செய்கிறீங்களோ அவங்களோடது. அதுக்கப்புறம் மின்சார கட்டண ரசீது கம்பல்சரி கேட்பாங்க. நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, வசிக்கிற வீட்டோட சமீபத்தைய மின்சார ரசீது தேவைப்படும். ஆன்லைன்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் எண் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவிக்கு குறைந்தபட்சம் 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும்னும் 3600 யூனிட் கீழே தான் வந்து உங்களோட கரண்ட் பில் யூசேஜ் வந்து இருக்கணும். இவங்களுக்கு தான் தகுதி வாய்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் செய்கிறவங்க இது தேவையான ஆவணங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.